இன்னைக்கு வந்து அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்ன, இந்த மனுஷ செகண்ட் சாப்டர்ல 45th இது நேத்தி அனுப்பிச்சேனே 45th வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு. நேத்திக்கு அனுப்பிச்சேன்டா, நேத்திக்கு அனுப்பிச்சிருப்பேன் டெஃபினட்டா. அதுதான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இருந்து போனோம். முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார், இவாள்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் ஸ்வர்க ஆசை, விஷய பலத்துல ஆசை, இந்த மாதிரிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படி இருக்காத அர்ஜுனா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ல போற. த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகஷேமாத்மவான். போன ஸ்லோகத்தை நம்மளாம் கூட சொன்னோம், நம்மளெல்லாம் இப்படி திட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னுட்டு. ஸோ அவர் அர்ஜுனன்ட்ட சொல்ற, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற. எப்படிலாம் இருக்கணும் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சந்தி பார்க்கலாம். இங்க என்ன சொல்ற, ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆக்சுவலா இங்க வந்து திரைகுண்ய விஷயாக வேதாக விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. ஏன்னா ஆன்னு வந்தாலே எப்பவுமே விசர்க்கம் லோபமாயிடும். என்ன கஷ்டம், ஆக்கப்புறம் விசர்க்கம் சொல்றது அப்படிங்கிறதுனால பக்கத்துல ஸ்வரா தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் த வர்க்கா யாவார் அழகா வந்தா இந்த ரூல். நிஸ்திரை குண்யக பவார்ஜுனக, இங்க வந்து குண்யக அப்படிங்கிறதுக்கும் விசர்க்கம் உத்வமாயிருக்கு. தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லெட்டர் வந்து பாலா வந்திருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நிர்த்வந்தக, நிர்த்வந்தக அகைன் விசர்க உத்வம் வந்திருக்கு. நித்திய சத்வஸ்தக விசர்க உத்வம். நிர்யோகஷேமக ஆத்மவான், இந்த பக்கம் ஆகாரம் வந்திருக்கிறதுனால இங்க வந்து விசர்க்கம் வந்து லோப்பா. அகாரம் வந்தா மட்டும்தான் அந்த சைடு ஒர்க் ஆகும். அந்த விசர்க்கத்துக்கு அப்புறம் ஆளா வந்தனா லோப்பம் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப என்னதான் சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 4 வேர்ட் யூஸ் பண்ணிருக்க. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்க பகவான். அர்ஜுன வேதாக, இந்த வேதா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா, நல்லா நான் போன வாட்டியே சொன்னேன், வேதம் வந்து 2 பார்ட். வேதத்தோட முதல் பார்ட் வந்து கர்ம காண்டம், 2வது பார்ட் வந்து நம்ம படிக்கிற வேதாந்தம். கீதையெல்லாம் வந்து வேதாந்தத்துக்குள்ள அடங்கிடும். ஈவந்தோ வந்து கீதை அதுல வேதத்துல இல்லைன்னா கூட அது வேதத்தோட அந்தத்துல சொல்ற கருத்தெல்லாம் தான் இது சொல்லிட்டு இருக்கு. அதனால கீதை இஸ் ஈக்வலன்ட் டு வேதாந்தம் தான் நம்ம படிக்கிறது. இது அந்த பிரம்ம பத்தி சொல்ற தத்துவங்களை பத்தி படிக்கிறதுனால இது வந்து வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவா. வேதசிய அந்தம், வேதத்தோட எண்ட், அல்டிமேட் எண்ட் அதான். ஸோ அதுவும் அதுல இருக்கு. ஸோ இந்த கர்ம காண்டத்துல ஊறி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி பண்றா, ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம். ஏன்னா கர்ம காண்டத்துல மனுஷன் வந்து நம்ம ஆல்ரெடி மனுஷன் 3 டைப்னு பார்த்தோம். கெட்டதுனால எப்படி வேணா சாதிச்சுக்கணும்னு இருப்பான். அவன் வந்து அவனை பத்தி பேச்சே இல்லை, அவன் உருப்படாத கேஸ். அப்போ மிச்ச மனுஷா வந்து டைரக்டா எல்லாரும் முக்திக்கு போக முடியாது. அப்போ மனுஷா எப்படி இருப்பா, சகாம தர்ம அனுஷ்டாயி இருப்பா. அந்த சகாம தர்ம அனுஷ்டாயிலேருந்து நிஷ்காம தர்ம அனுஷ்டாய்க்கு ஆக முடியும். ஏன்னா மனுஷன் நம்மளாம் கூட அப்படிதான். நமக்கு ஏதாவது வேணும்னா பகவானை வந்து ப்ரே பண்ணாம யாரை போய் ப்ரே பண்ண முடியும்? பின்னாடி அதுவும் பெரிய தப்பு இல்லைன்னு தான் சொல்ல போறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். ஸோ இவன் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, வேதாக திரைகுண்ய விஷயாக. திரைகுண்ய விஷயம்னா என்ன அர்த்தம்? சத்துவம் ரஜஸ் தமஸ், இதெல்லாம் வந்து மேலா இருக்கிற இதுனா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டாலும் அதுக்கு மார்க்கம் சொல்லி அது அடைய வைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஸ்வர்க்கத்தை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பூஜை புனஸ்காரம் எல்லா யாகம் எப்படி பண்ணணும், இந்திர வழிபாடு, அந்த வழிபாடு, இது பண்ணா அது எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அப்படிப்பட்ட விஷயமா இருக்காது. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன்னா நீ என்ன சொல்ல வர ரவின, அவன் வந்து மோட்சத்துக்கு அருகதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர. நீ எப்படி இருக்கணும்? நிஸ்திரை குண்யக, இந்த 3 விஷயங்கள்ல வந்து நீ பாதிக்காம இருக்கணும். அப்படி ஏற்கனவே பார்த்தோம். சமத்துவமா இருக்கணும் நம்ம சொல்லிட்டே இருந்த முதலியே பார்த்தோம்ல. சமதுக்கே அதெல்லாம் சொன்னார் இல்லையா? சுகதுக்கே சமயக்கிருத்வான் முதலியே ஒரு வாட்டி ஒரு ஹிண்ட் கொடுத்தார். அதை பத்தி தான் இப்ப டீட்டெயில்டா சொல்லிட்டு இருக்கார். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல படிக்க போறோம். சோ நீ இப்ப எப்படி இருக்கணும்? நிஸ்திரை குண்யக, இந்த 3 குணங்கள்ல வந்து நீ இல்லாதவனா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலையெல்லாம் செய்யணும், ஆனா வந்து இது வந்து உன்னை அழுத்தக்கூடாது. நீ வந்து கரெக்டா காமா இருக்கணும்.
நித்திய சத்வஸ்தக. நித்திய சத்வஸ்தகனா எப்பவும் சத்வகுணத்தை ஆசிரியமா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எப்பவுமே நித்திய சத்துவமான அந்த பிரம்ம தத்துவத்துல லயிச்சவனா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நிர்த்வந்தக, துவந்த ரஹிதக. நிர்த்வந்தனா என்ன அர்த்தம்? சுகதுக்கத்துல பாதிக்கப்படாதவனா இருக்கணும். நிர்யோக சேமக. நிர்யோக சேமன்னா எனக்கு வந்து அது வேணும், வந்ததை காப்பாற்றணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கக்கூடாது. இந்த நிர்யோக சேமம் இன்னும் டீடைல்டா சொல்றேன், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஆத்மவான். ஆத்மவான்னா மனசை கண்ட்ரோல் பண்ணவங்களும் இந்தியனை கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கணும் அப்படிங்கிற. ஆக்சுவலா ரியலி ஸ்பீக்கிங் இதுக்கு இந்த 5த்துக்கும் நான் வந்து டெஃபினேஷன் போட்டிருக்கேன். இவ டீகாஸ்ல என்ன சொல்றா? ஃபர்ஸ்ட் ஆத்மவான், நிர்யோகசேம, நிர்த்வந்த, நித்திய சத்வஸ்தக, ஸ்தைகுண்யகான் இப்படி எடுத்துக்கலாம், அதை பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஆத்மவான். ஆத்மவான்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? செல்ஃப் கண்ட்ரோல். இங்க ஆத்மானா சோல்னு எடுத்துக்கூடாது, இந்திரியங்கள்னு எடுத்துக்கணும். இந்த ஆத்மாங்கிறது சில இடத்துல பாடின்னு வர அர்த்தம், சில இடத்துல செல்ஃப்னு வரும், எல்லாமே வரும். இந்த இடத்துல செல்ஃப்ங்கிற மீனிங் தான் கொடுக்குறது. ஸோ இங்க வந்து இந்திரியானாம் மனசக வஷி, who is able to control his இந்திரியாஸ் and his mind, அவன் தான் வந்து ஆத்மவான். அப்ப அவன் எப்படி இருப்பான்? அப்பிரமத்தக. அப்பிரமத்தகனா ரொம்ப சறுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேலன்ஸ்டா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரே டென்ஷன் ஆகாம இருப்பான். ஆத்மரூப அன்வேஷண பரக. இந்த சோல் ஆத்ம தத்துவம் இருக்கு இல்லையா, அதை தேடுறவனா இருப்பான். அப்ப அவன்கிட்ட என்ன இருக்காது? தமஸ் இருக்காது. தமசக அபாவக, அவன்கிட்ட தமஸ் இல்லாத இருப்பாங்க. இதான் ஆத்மவான் அப்படின்னா. இதுதான் ரொம்ப முக்கியம். நிர்யோக சேமங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே நம்ம ஆத்துல எல்லாம் கூட சொல்லுவான் யோகம் சேமம் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருப்போம். யோகம்னா என்ன, சேமம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்பிராப்தஸ்ய பிராப்திகி யோக. இது வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, அப்பிராப்த, அந்த விஷயத்தோட பிராப்தி கிடைச்சதுன்னா அது யோக. நம்ம ரொம்ப நாளா ஏதோ மொத்தத்திற்கு அது ஒரு மெட்டீரியல் திங்ஸாவே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம கிடைக்கணும் நம்ம ஆசைப்பட்டோம், இன்னைக்கு நமக்கு சடனா கிடைச்சிருது அப்படின்னா அதுதான் வந்து யோகா. யோகா அடிச்சிருத்துடா நம்ம தமிழ் ஸ்லாங்ல சொல்லுவோம், அதனால்தான். இப்போ வந்து க்ஷேமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் கிடைச்சிருது, அதை பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா. பிராப்தஸ்ய பரிரக்ஷணம் க்ஷேம. ஸோ கிடைச்சது வந்து நல்லபடியா நம்ம வச்சுக்கணும். அதனால்தான் அந்த யோகம சேமம் அப்படின்னு நம்ம சொல்வோம். யோகசேமம் பதாம்யகம் அப்படின்னு சொல்வார். யோகசேமம்னா என்ன அர்த்தம்? கிடைச்சதை பத்திரமா வச்சுக்கிறது, கிடைக்காதது கிடைக்கிறது. க்ஷேமம்னா அந்த கிடைச்சதை பத்திரமா வச்சுக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் நான் தரேன் அப்படிங்கிறார் பகவான். ஆனா இந்த மோட்சத்தை பத்தி ஆசைப்படுறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டேன்னா, தயோ அபி அனிச்சா. இவனுக்கு வந்து ஆசையே இருக்க போறது இல்ல. அப்பிராப்தசிய பிராப்தி பத்தியும் கிடைச்சத சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிலாம் இருக்காது. அவன் டியூட்டி கான்சியஸ், நான் இது பண்ணணும், நான் பண்றேன், அவ்வளவுதான் அவனோட புத்தி இருக்கணும். நீ அதனால எப்படி இருக்கணும்? நிர்கத யோகசேம, இந்த யோகசேமத்தை பத்தி கவலைப்படாதவனா இருக்கணும். அப்படின்னா என்ன? நீ பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பண்ணு, அதுக்கு மேல ஒண்ணும் நினைக்க கூடாது அப்படிங்கிறான். நித்திய சத்வஸ்தக, இது ஒரு 2 விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். இங்க சத்வகுணம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா எப்பவுமே நீ சத்வகுணத்துல இருக்கணும். சாஃப்ட் நேச்சரா, சாஃப்ட் நேச்சர்ங்கிறதோட மைண்ட் சாந்தியா நல்லபடியா வச்சுக்கணும். பின்னாடி சத்வம் ரஜஸ் தமஸ் பத்தி நிறைய நம்ம அனலைஸ் பண்ண போறாரு. இப்போ இந்த இடத்துல அப்படி புரிஞ்சுட்டா போதும். அப்படி இல்லைன்னா யக நித்தியம் சத்வே திஷ்டதி, அது ஒரு அர்த்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதவா நித்திய சத். நித்திய சத்னா என்ன? சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், அதுலயே மனசை பத்தி நினைச்சுட்டு இருக்கானோ அவன் தான் வந்து நித்திய சத்வஸ்தக. நீ அப்படி இரு அப்படிங்கிற. நிர்த்வந்தக. நிர்த்வந்தக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். துவந்தம்னா ராகதேச துவேஷக, சுகதுக்கம், மானம் அபமானம், ஜெயக அபஜயக, லாபக அலாபக, அனுகூலக பிரதிகூல, இன்னும் இருக்கு, நான் சும்மா இது மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இல்லாம ஏதேஷாம் ரஹிதக, இதெல்லாம் இல்லாதவன் எப்படி இருக்கானோ சமபாவ ஸ்வபாவக, எல்லாத்தையும் ஒரே மாதிரி. ஏற்கனவே அந்த ஸ்லோகத்துல பார்த்ததே தான் சொல்றேன். ஸோ அதை தான் சொல்றேன். அப்படி இருந்தா என்னெல்லாம் இந்த 4 குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்றேன். அப்போ நீ எப்படி இருக்கணும்? நிஸ்திரை குண்யக. நிஸ்திரை குண்யனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிஷ்காம தர்ம அனுஷ்டாயின்னு சிம்பிளா சொல்லலாம். நம்ம சகாம தர்ம அனுஷ்டாயி, நிஷ்காம தர்ம அனுஷ்டாயி 2ஆ பிரிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் கூட சகாம தர்ம அனுஷ்டாயில தான் இருக்கோம். இவனை வந்து நிஷ்காமமா ஒரு ஆசை பற்று இல்லாம பண்ணு அப்படிங்கிற. சோ எப்படி இருக்கணும்? கர்த்தார, அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தார பாவ ரகித்தேனே, நான் பண்ணினேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, பலசிய அனிச்சையா,
இந்த பலன் வேணும், இந்த பலன் தான் வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. மயா கர்த்தவியம் இது யக கரோதி, என்னால பண்ணணும், ஐ ஷுட் டூ திஸ் அப்படின்னு டியூட்டி கான்சியஸா யக கரோதி சக, அவன் தான். ஸோ வைராகிய பாவம் யக, வைராகிய பாவம்னா விகத ராகம்னு அர்த்தம். வைராகியம், இந்த வைராகியங்கிற வேர்டே வந்து அதான். நம்ம தமிழ்ல வைராகியம்னா நம்ம தப்பான அர்த்தத்தை பிடிச்சிட்டோம். வைராகியமா இருக்கான்னா அவன் ரொம்ப புடிவாதமா இருக்காங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி அதோட ஆப்போசிட் மீனிங் விகத ராகம். அவனுக்கு வந்து எல்லாத்துலயும் ஆசை போயிடுது. அந்த வைராகியத்தினாலதான் நிறைய பேர் வீட்டை விட்டு சன்னியாசியாவா. அந்த விகத ராகம்ங்கிறது வைராகியத்தோட அர்த்தத்தை தமிழ்ல மாத்திட்டோம். சோ நீ இப்படிதான் இருக்கணும். திரையக குணம் அப்படின்னா 3 குணங்கள் என்ன? 3 குணங்கள்னா எல்லாமே இதெல்லாம் டெஃபினிஷன், அதனால கீழே போட்டிருக்கேன். 3 குணம் என்ன? சத்வம், ரஜஸ், தமம். ஓகேயா? அப்போ முதல்ல இந்த வேதா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னார். திரைகுண்ய விஷயாக அப்படின்னார். அப்படின்னா அந்த திரைகுண்ய விஷயா வேதாக, வேதாவோட அட்ஜெக்டிவா போட்டார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வேதத்தோட அந்த கர்ம காண்டம் ஃபர்ஸ்ட் போர்ஷன், வேதாந்தத்தை சொல்லல, வேதத்தோட ஃபர்ஸ்ட் போர்ஷனை தான் கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது எப்படிப்பட்டது? 3 குணங்களை உடையது. பிகாஸ் நம்மளோட இச்சா பேஸ் பண்ணி இருக்கிறது அது. அது வந்து அல்டிமேட்டா அத்திருப்திக்காரக, திருப்தி கொடுக்காது. ஏன்னா நமக்கு எப்பவுமே நமக்கு எப்படி மனுஷனோட புத்தி, நமக்கு இன்னைக்கு இது வேணும்னு நினைப்போம், இது வந்த அப்புறம் நாளைக்கு இன்னொன்னு வேணும், நாளைக்கு இன்னொன்னு வேணும். நமக்கு வந்து இதோட போதும்னு யாருக்காவது கிடையாது. துஷ்டிம்பா, அந்த துஷ்டிங்கிறது வந்து மனுஷனுக்கு எப்பவுமே கிடையாது. சோ சத்வம்ங்கிறது என்ன ரூபம்? சத்வம் அப்படின்னா ஜென்ரலா சின்னதா டிஃபைன் பண்ணி இங்க போட்டிருக்கேன். சப்தம்னா சாந்தமா இருக்கணும், சாந்த ஸ்வரூபம், ஞானத்தை தெரிஞ்சிருக்கணும், சாந்த ஞான ஸ்வரூபம். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜஸ், ரஜஸ் தான் ரியலானா ஒரு மனுஷனை வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவான். நமக்கு எல்லா மனுஷனுக்குமே ஃபுல் சத்வம், ஃபுல் ரஜஸ், ஃபுல் தமஸ் கிடையாது. நம்ம வந்து மிக்சட் தான். கொஞ்ச நேரம் சத்வம், கொஞ்ச நேரம் ரஜஸ், கொஞ்ச நேரம் தம, சில சமயம் மிக்சடா இருக்கும். ஸோ ரஜஸ்னா ஆசை, ஆசை பண்ண வைக்கும். அது கொஞ்சம் கர்மஸ்வரூபம், அடுத்தடுத்து பண்ண வைக்கும். தமஸ், தமஸ் வந்து மோகம். மோகம்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேலை செய்யாம சோம்பல ஆலசியமா இருக்கிறதுல வந்து அதுதான் வந்து அந்த தமஸ்வபாவம். சோ இப்போ திரைகுண்யமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போகங்களுக்காகவும் ஐஸ்வர்யங்களுக்காகவும் அவன் வந்து வேலை பண்ணுவான். அவன் எப்படிப்பட்டவன்? சகாம தர்ம அனுஷ்டாயி, காமத்தோட வேலைகளை பண்ணக்கூடிய ஆள். இந்த எல்லாமே வந்து டெபினிஷன் மாதிரி இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருந்தது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு திருப்பி போகலாம். ஹே அர்ஜுனக அப்படின்னு சொல்லி அர்ஜுன அப்படின்னு கூப்பிடுற. அர்ஜுனக சொல்லக்கூடாது, ஏன்னா சம்போதனம். வேதாக, வேதாக எப்படிப்பட்டதா இருக்கு? திரைகுண்ய விஷயாக பார்த்துட்டோம் ஆல்ரெடி என்னன்னு. ஸோ வேதாக பவந்தி இப்படி இருக்கு, 3 விஷயங்களை பேஸ் பண்ணதா இருக்கு. ஸோ மனுஷனுக்கு இருக்கிற 3 குணங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு விஷயமா அது இருக்கு. இது வேதான்னு சொல்றது எந்த போர்ஷன்? கர்ம காண்டம். துவம், நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ண நிஸ்திரை குண்ய, இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கணும். நித்திய சத்வஸ்தக, எப்பவுமே சத்வகுணமா ஆශ්‍රயம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சவனா இருக்கணும். நிர்த்வந்தக, சோகம் மோகம் இதனால அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணும். நிர்யோக சேம, யோக சேமம, இந்த 2 விஷயத்தை பத்தி கவலைப்படாதவனா, அதுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கணும். ஆத்மவான், மனசை கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கணும், இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணவனா இருக்கும் அப்படிங்கிற. சோ இங்க தைகுண்ய விஷயா 1.3 1.3 பவந்தி பூதாத்துவோட பவந்தி அப்படிங்கிறது 1.3 பிரதம புருஷ பகுவச்சனம். துவம் பவ, நீ இது அப்படிங்கிறார். ஸோ துவம் இஸ் 2.1, ஐம் சாரி 1.1 விபக்தி ரூபத்துல. பவ அப்படிங்கிறது 2.1 அப்படின்னு இருக்கு. இந்த துவம் எப்படி இருக்கணுங்கிறதுனால நிஸ்திரை குண்ய, நித்திய சத்வஸ்த, நிர்த்வந்த, நிர்யோகசேம, ஆத்மவான் எல்லாமே 1.1. ஏன்னா எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸா இருக்கு. இப்போ இதுல நம்ம கொஞ்சம் லேசா சமாசம் பார்த்து ஆரம்பிச்சிருக்கோம், அதால அதையும் இங்க நிறைய இருக்கிறதுனால பார்த்துடலாம். திரைகுண்ய விஷயாக. சோ இங்க வந்து திரையானாம் குணானாம் சமாகாரக திரைகுண அப்படின்னு கூட முதல்ல கொண்டு வந்துக்கலாம். இந்த திரைகுண அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் திரைகுண்ய குணக பிளஸ் விஷயாக 2 வேர்டை எடுத்துக்கணும். அப்போ விஷயாக கீதுஷாக பவந்தி, திரைகுண்யாக விஷயாக 3 குணங்கள் இருக்கிற விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்.
சோ திஸ் இஸ் நாட் ரெஃபரிங் டு 3 குணத்துல இருக்கிற விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது வேதத்துக்கு அட்ஜெக்டிவா இருக்கனால ஏஷாம் தே அப்படின்னு போடணும். எப்பவுமே when it is adjective for the other word நம்ம வந்து ஏஷாம் தேவோ எஸ் ஆகவோ அதுக்கு ஏத்த மாதிரி சூட்டபிளா போட்டுப்போம். சோ இந்த வேதா வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கனால ஏஷாம் தே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சில சமயம் ஏனன்னு கூட வரும், எதனாலயோ அப்படின்னு வந்து மீனிங் வந்ததுன்னா இங்க வந்து ஏஷாம் தே கரெக்டா இருக்கும். நிஸ்திரை குண்யக நிகி நீங்கிற ப்ரிஃபிக்ஸ் அது கூட உபசர்க்கம், நேற்று உபசர்க்கம் ஒரு 20 இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல நீ 21 இருக்கு, இதுல நீங்கிறது உபசர்க்கம். நீன்னு வந்தாலே என்ன அர்த்தம் வரும்னா நிர்கதம்னு அர்த்தம். நிர்கதம்னா என்னாச்சும் போச்சுன்னு அர்த்தம். போன என்ன போச்சு திரைகுண்யம். சோ நிஸ்திரைகுண்யக அப்படிங்கிறது அர்ஜுனனோட அட்ஜெக்டிவ் இருக்கிறதுனால எஸ்ய சக அப்படின்னு ஆட் ஆக போகுது. சோ நிர்கதம் திரைகுண்யம். திரைகுண்யம் வந்து என்ன ஆச்சு நிர்கதம் போச்சு. அது யாருக்கு எஸ்ய சக அர்ஜுனர். அதனால அங்க வந்து எஸ்ய சக அப்படின்னு போட்டோன்னா அந்த அது வேர்டு டிரைவ் ஆகுது. இங்க வந்து இங்க நிஸ்திரை குண்யங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் இங்க தப்பா இருக்கு. அர்ஜுன அப்படிங்கிறது சம்போதன பிரதமா, பவ அப்படிங்கிறது லோட்ல காட்டுல இரு அப்படின்னு சொல்றாரு. அகைன் நிர்த்வந்தக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இங்க ஏன் துவந்தானி அப்படின்னு போட்டிருக்குன்னா இங்க வந்து திரைகுண்யம்ங்கிறது வந்து திரையானாம் குணங்கள் அது பாவம் அப்படின்னு சொல்லி திரைகுண்யம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துட்டேன். துவந்தம்ங்கிறது ஒரு துவந்தம் இல்ல, ஏகப்பட்ட துவந்தங்கள். சோ பகுவச்சனத்துல போட்டிருக்கு. துவந்தம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம். சோ அதுக்கு அதோட அப்ஜெக்டிவா பட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், சேம் விபக்தி சேம் வச்சனம்னு. சோ நிர்கதானி துவந்தானி இதுக்கு யாருக்கு போறது அர்ஜுனனுக்கு. சோ எஸ்ய சக ஆட் ஆடுது. அதே மாதிரி யோகக்ஷேமம், யோகங்கிறது ஒண்ணு க்ஷேமம்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் யோகத்தையும் க்ஷேமத்தையும் சேர்த்துக்கணும். ராமச்ச லக்ஷ்மண ராம லக்ஷ்மணோ, யோகச்ச க்ஷேமச்ச யோகக்ஷேமோ. அதே மாதிரி இதுக்கு என்ன ஆகுது இந்த யோகக்ஷேமம் அப்படின்னு போச்சு பார்த்தோன்னா இதுவும் போச்சுங்கிற அர்த்தம் வருது. சோ நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிர்கதம்னு வந்தது, செகண்ட்ல நிர்கதானின்னு வந்தது, தேர்ட்ல வந்து நிர்கதம்னு வந்திருக்கு. ஏன் யோகக்ஷேமாவுக்கு அட்ஜெக்டிவா போடுறதுனால இங்க வந்து டூயல் வந்திருக்கிறதுனால இங்கேயும் டூயல்ல வந்திருக்கு. நிர்கதம் யோகக்ஷேமம் எஸ் எஸ் ஆக. ஆக்சுவலி நல்ல அழகான எக்ஸாம்பிள், மூணுமே வந்துடுத்து அழகா வந்திருக்கு. சோ நாலாவது இது எல்லாமே பிரதம விபக்தி ஏகவச்சனம் தான். அடுத்தது ஆத்மவான் மது பிரத்யம். எப்பவுமே வான் அப்படின்னு முடிஞ்சனா மது பிரத்யம் வரும். இதவான் இவான் அப்படின்னு முடிஞ்சனா படித்தவான் அப்படின்லாம் வந்தனா தான் அது இக்தவத்து பிரத்யா. சோ இங்க ஆத்மாஸ்யா ஸ்திதி ஆத்மவான் சோல். இந்த இடத்துல வந்து செல்ஃப்னு வச்சுக்கலாம். அது ஆத்மா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மீனிங் மாறிட்டே இருக்கும் அப்படின்னுட்டு. சோ அருமையான அழகான ஒரு ஸ்லோகம் இது. இப்போ நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல். யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. முன்னாடி ஸ்லோகத்துல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே இல்லம்மா. ஓகே இல்லம்மா இல்லம்மா. ஓகே இப்போ வந்து திருப்பி அந்த வேதத்தை பத்தி தான் சொல்றாரு. இங்கேயும் வேதத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஆனா வேதங்கிறது இங்க அகைன் கர்மகாண்டத்தை தான் அவர் மீன் பண்றார். சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்த்துடலாம். யாவான் அர்த்த உதபானே சர்வதக சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத. ஒண்ணுமே இல்லை. சோ இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும், ஈஸி தான். சர்வதக சம்ப்ளுதோதகே இப்படி வச்சுக்கலாம். முதல்ல தமிழ் சொல்லிடுறேன். ஒரு ஃபுல்லா ஒரு பிரளய காலத்துல தண்ணி முழுகி கிடக்கு, ஃபுல்லா வேர்ல்டு முழுக்க தண்ணி இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கிணத்துக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதே மாதிரி இந்த ஆல்ரெடி ஆத்ம தத்துவத்துல மூழ்கின ஒரு முக்திக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்தித பிரஜைகளா இருக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து இந்த வேதங்களால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கர்மகாண்டத்துல அத வேதம் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், கர்மகாண்டம் இதை பண்ணா இது. அவர் தான் எந்த பலனும் வேண்டாங்கிறானே, அவனுக்கு சொர்க்க புண்ணியமும் வேணாம் பாபமும் வேண்டாங்கிறான். அவனுக்கு வந்து அந்த கர்மகாண்டத்துல என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அர்த்தம் ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் ஒரு முதல்ல ஆமா ஆக்சுவலி ஆமா. ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் கர்மயோகியா கூட ஆல. நல்ல நம்ம 4 பேருமே அக்கார்டிங் டு மீ நம்ம சகாம இல்ல இல்ல ஆமா நான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா
நம்ம ஒரு மாயையில மூழ்கி தப்பா புரிஞ்சுடக்கூடாது. நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும், ஏன்னா இப்ப அடுத்ததுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எப்படி பண்ணணும், இந்த ஸ்டெப்ல நம்ம சகாம தர்ம அனுஷ்டா இல்லையா, அதையும் அவர் சொல்ல போறார் எப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு. அடுத்தது சொல்லுவார், நம்ம பண்றது எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம். எனக்கு இது வந்திருக்கு, நான் பலனை வேண்டிதான் பண்றேன், உண்மைதான். அப்போ எனக்கு இது கிடைச்சிட்டுனா என்னால கிடைச்சது, அப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம இன்னொருத்த போய் சொல்லக்கூடாது. அப்ப நம்ம இன்னொருத்த போய் இல்ல, நம்மளே நினைச்சுக்கிறோம் பகவான் பிரசாதம், எனக்கு பகவான் இதை கொடுத்துருக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு அதுதான், நம்ம அந்த லெவல்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். சோ எனக்கு பகவான் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுமே தவிர என்னால அப்படின்னு நம்ம மனசால கூட நினைக்கக்கூடாது. நம்ம வேண்டிட்டு நமக்கு ஒண்ணு கிடைச்சது அப்படின்னாலும் இது என்னால அப்படின்னு நம்ம சொல்லாம பகவானோட பிரசாதம் எனக்கு. அதனால்தான் அந்த காலத்துல எல்லாமே சாமிகிட்ட வச்சு சாப்பிடுறதுல இருந்து பகவான் இன்னைக்கு போஜனத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்றதுல இருந்து நமக்கு வச்சிருக்கா. அப்போ என்ன ஆகுது, அது அந்த எல்லாமே சகாமமா தான் பண்ண முடியும் மனுஷனால இல்லையா. அந்த சகாமத்துல இருந்து நிஷ்காமத்துக்கு டுவர்ட்ஸ் தட் எப்படி வர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணா. இப்போ பிரசாதம்னா அடுத்த வாட்டி என்ன புத்தி வருது, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற புத்தி வருது. நம்மளே இல்லைன்னா நமக்கு எப்படி தோணும், நம்மளே தான் சாப்பிடுறோம். பிரசாதம் சொன்னா எல்லாருக்கும் கொடு, அவளுக்கு கொடு, இவாளுக்கு கொடு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகுது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கு. சோ இப்போ என்ன சொல்ல வர்றார் இவ, சர்வத சம்ப்ளுதோதகே யாவான் அர்த்த உதபானே பவதி விஜானதக பிரம்மணஸ்ய தாவான் சர்வேஷு வேதேஷு பவதி. சோ சர்வத சம்ப்ளுதோதகே, சப்தமி விபக்தியில இருக்கு. சர்வதகை சப்யம், சம்ப்ளுதோதகே, சம்ப்ளுதம், புளுதம்னா மூழ்கின்னு எடுத்துக்கணும். இங்க நன்னா சம்யக் புளுதம், புளுதம்னா நீந்தறதுன்னு ஒரு அர்த்தம் வரும், குதிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல மூழ்கின்னு அர்த்தம் வருது. ஏன்னா நீந்தறதுல இருந்து வச்சுக்கோங்க, தண்ணி ஆனா நல்லா மூழ்கி கிடக்கு, அந்த மாதிரி. உதகம்னா வாட்டர். சோ நன்னா தண்ணி மூழ்கி இருக்கிற இடத்துல, அப்படி அந்த இடத்துல யாவான் அர்த்தக, எவ்வளோ அர்த்தம்னா பிரயோஜனம், எவ்வளோ இது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல கூட கேட்போம். அந்த இடத்துல என்ன அர்த்தம், இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே பாவம் தான். யாவான் அர்த்தக, என்ன ஒரு பர்பஸ், உதபானே பவதி. உதபாவேனுங்கிறது ஒரு ஸ்மால் வாட்டர் சோர்ஸ். நல்லா தண்ணி வெள்ளம் வரத்தே அங்க இருக்கிற இதுவால என்ன யூஸ், ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பவதி விஜானத பிரம்மணஸ்ய, விஜானதனா தெரிஞ்சுட்டான், ஜானாதி யக ஜானாதி. அப்படிப்பட்ட இது விஜானதங்கிறது சத்ரு பிரத்யத்துல ஷஷ்டி விபக்தியில இருக்கு. அந்த மாதிரி பிரம்மஜ்ஞஸ்ய, பிரம்மஜானம் எஸ்யாஸ்தி சக பிரம்மஜகன் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டவனோட அந்த பிராமணஸ்ய, பிராமணனா இங்க என்ன அர்த்தம், பிராமணனால என்ன அர்த்தம்னா ரியல் ஸ்பீக்கிங், யக பிரம்மம் ஜானாதி, யக பிரம்ம விஷயே ஜானாதி, யாருக்கு பிரம்ம விஷயத்தை பத்தி தெரியுமோ அவன் தான் பிராமணன். இப்பெல்லாம் நம்ம ஜாதி பிராமணா தான். சோ பிரம்மணஸ்ய, அந்த கர்மயோகினக, எப்படிப்பட்டவன் அவன், நிஸ்திரைகுண்ய, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கானே அவனுக்கு சர்வேஷு வேதேஷு தாவானர்த்த ஏவ பவதி, எல்லா வேதங்களையும் அவனுக்கு அவ்வளவுதான் பிரயோஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், இதை எதோட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, சர்வத சம்ப்ளுதோதகே, எல்லா இடத்துலயும் தண்ணீர்ல நன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மனுஷன் எப்படி இருக்கான், அந்த ஆத்ம தத்துவவாதி அப்படின்னு பார்த்தோன்னா, ஞான காண்டே பிரம்மாந்தே, ஞானத்துல இருக்கான், பிரம்மானந்தத்துல இருக்கான். ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சிருந்தாலும் அவனுக்கு எப்பவுமே பீஸ். பிரம்மானந்தம்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதான் பிரம்மானந்தம். நமக்கு டெம்பரரி பீஸ் தானே நமக்கு கிடைக்கிறது. பர்மனண்டா ஒருத்த என்ன நடந்தாலும் அதே ஒரு பாவத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் ஜனகரை எப்பவுமே சொல்வா. ஜனகருக்கு ஊரு பத்தி எரியத்தை கூட காமா வேலை பண்ணறான், ஆனா எப்படி இந்த காமா பண்ணார். சோ இந்த இடத்துல பிரம்மானந்தத்துல மூழ்கி இருக்கிறவனுக்கு அந்த உதபானே, இந்த உதபானைக்கு எதை ஈக்குவேட் பண்ணணும், கர்ம காண்டம், வேதங்களோட கர்ம காண்டங்கள்ல அந்த விஜானத பிரம்மணஸ்ய, விஜானத பிரம்மஜானத்தை அணிஞ்சவனுக்கு என்ன புண்ணியம், ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வத சம்ப்ளுதோதகே ஷஷ்டி விபக்தி, சர்வதை சவ்யம், சம்ப்ளுத உதகேங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. யாவான் அவ்யயம், அர்த்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், உதபானையும் சப்தமி விபக்தி, சர்வத சம்ப்ளுதோதகே உதபானை ரெண்டுமே. பவதி கிரியாபதம், விஜானத பிராமணஸ்ய, பிரம்மணல ஆக்சுவலா பிராமணன் வரணும், டைப்பிங் இருக்கு. பிராமணஸ்ய, அந்த தெரிஞ்சின்ற அந்த பிராமணனுக்கு, தெரிஞ்சின்ற பிராமணன்னா இந்த கேஸ்ட் பேஸ்டு பிராமின் கிடையாது. இந்த இடத்துல பிரம்ம தத்துவ ஞானி அவனுக்கு என்ன பிரயோஜனம்
அப்படின்னு கேட்கிறேன். கிஞ்சித் பிரயோஜனம் நாஸ்தி அப்படிங்கிற பாவம். இதே வந்து சிலர் வேற மாதிரியும் அர்த்தம் சொல்றா. பட் இது முதல்ல சொன்ன அர்த்தம் தான் உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு டீக்கால போட்டிருக்கான். இதே அர்த்தம் தான், இதே அர்த்தத்தை கொஞ்சம் மாத்திரா. சர்வத சம்ப்ளுதோதகே உதபானே யாவான் அர்த்த இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு பிரயோஜனம். அப்படின்னு இங்க என்ன சொல்றான்னா, எல்லா இடத்துலயும் நீர் நிறைஞ்சிருக்கிறது உதப்பானை அந்த மாதிரி, தட் இஸ் கிணறு அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்தா கூட ஒரு பிராமணனுக்கு அவனுக்கு பர்பஸ்க்கு ஒரு டம்ளர் ஜலம் இல்ல 2 டம்ளர் ஜலம் இல்ல ஒரு குடனே வச்சுப்போம், நமக்கு ஃபேமிலிக்கு எவ்வளவு வேண்டியிருக்கு அந்த அளவு தண்ணி தான் உபயோகம். அதே மாதிரி அந்த பிராமின்னா பிரம்ம தத்துவ ஞானிக்கு இந்த வேத இதுல காண்டம் வேத பத்மா, விஜய் மேடம் கால் வந்திருக்குமா? அதான் தெரியல, திடீர்னு காணும். எல்லா இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சிருக்கிற போது அந்த ஒரு இப்படி எடுத்துக்கலாம். நிறைய இடம் தண்ணி இருக்கு, அப்புறம் வந்து கிணறும் இருக்கு. அப்ப கூட ஒரு மனுஷனுக்கு அவ்வளோத்தையும் குடிக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துப்பான். அந்த மாதிரி நல்ல பிரம்ம தத்துவத்தை அறிஞ்சவனுக்கு இந்த வேதங்கள்ல அவ்வளவுதான் உபயோகம். இப்படி வச்சுக்கலாம். இந்த வேதாந்தத்தை போர்ஷனை மட்டும் அவன் யூஸ் பண்ணுவான், இந்த போர்ஷன் யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈவன் வேதாந்தத்தை ஃபுல்லா தெரிஞ்சுட்டா அதாலையும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவன் எதுவுமே பார்க்க மாட்டான், அவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாரு, அதை படிச்சு என்ன பண்ண போறான் இனிமே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். சோ இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இன்டைரக்ட்லி இதெல்லாம் படிச்சதுனாலதான் வந்து அந்த மாதிரி ஆகலாம். அதனால அதாவது இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்த, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்த, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்த, இப்போ நீ திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியுமா? ஓகேயா? சோ எல்லாமே தேவைதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் தான் அது 12th, அப்புறம் காலேஜ். இப்போ வந்து திருப்பி 10th ஸ்டாண்டர்ட்ல நீ போய் படிச்சா உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அந்த லாஜிக் தான். சோ அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் தேவைதான். உடனே அது தேவையில்லைன்னு நினைச்சு கூடாது. அதெல்லாம் தேவை. ஆனா எப்போ தேவையில்லாம போகும்? நமக்கு நிஜமாவே பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து நிஜமா ஞானியானதான் அது வரைக்கும் நமக்கு எல்லாமே தேவைதான். இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சொசைட்டில வாழறோம். சொசைட்டில வந்து ஒரு தர்மம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? யாருமே எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டா. அட் த சேம் டைம் எல்லாராலையும் பெரிய பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்ச வாழ இருக்க முடியாது இல்லையா? அப்பவும் உலகம் நடக்காது. எல்லாமே பிரம்மஞானினா உலகம் எப்படி நடக்கும்? யூ நீட் ரஜஸ் பீப்புள் ஆல்சோ டு ஃபார் திஸ் வேர்ல்ட் இல்லையா? எல்லா குணமும் இருக்கிற பீப்புள் இருந்தால் தான் உலகம் நடக்கும், ரியலி ஸ்பீக்கிங். ஸோ கொஞ்சம் பேர் தான், எவ்வளவோ பேர் அவர் சொல்வார். அப்புறம் எவ்வளவோ பேருக்குல கொஞ்சம் பேர்லயும் அதுலயும் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த நிலைமை வருது, புரியுதும்பா. ஸோ நம்ம எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல படிக்கட்டு தான் ஏறிட்டு போறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து ஸ்லோகத்துல யாவான் அப்படிங்கிறது அவ்யயம், அர்த்தங்கிறது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம், உதபானே சப்தமி விபக்தி, சர்வதா அவ்யயம், சம்ப்ளுதோதகே உதகம் சம்ப்ளுதம், உதகம் கீதுஷம் அஸ்தி சம்ப்ளுதம் அஸ்தி. ஸோ இங்க வந்து இவனுக்கு அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்தது இல்லையா நம்ம அர்த்தம் சொல்றது. அப்ப அதுல என்ன பிரயோஜனம்னா எஸ்மின் தத் ஆட் பண்ணும். சோ அந்த உதபானே சம்ப்ளுதம் உதகம் எஸ்மின் தத் அப்படிங்கிறது எதுக்கு அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த விஷய சப்தமி வருதுனால அப்படி போட வேண்டியிருக்கு. தாவான் அவ்யயம் சர்வேஷு வேதேஷு, வேதேஷு சர்வே அது அமோங் தீஸ் வேதாஸ் அப்படிங்கிறதுனால சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பிராமணஸ்ய வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். விஜானத பட்டன் பட்டந்தௌ பட்டந்தக பட்டன் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த பட்டந்தௌ பட்டந்தகவோட ஷஷ்டி விபக்தி பட்டதக அப்படின்னு வரும். இங்க வந்து விங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, விங்கிறதும் ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஸோ உபசர்க்கத்துல நீங்க அதையும் எழுதிண்டே வாங்க எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். விங்கிற உபசர்க்கத்துல ஞா அப்படிங்கிற ஒரு தாத்து ஜானாத்தின்னு வரும். அதோட
பிரதமா சத்ரு, அந்த சத்ரு பிரத்யத்துல வரத்தே ஜானன், ஜானந்தோ, ஜானந்தக அப்படின்னு வரும். இதோட ஷஷ்டி விபக்தி ஜானதக அப்படின்னு வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்துலயும் ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, சும்மா சில நோட்ஸ் எழுதியிருக்கேன், அது என்னன்னு பாக்குறேன். அர்த்தகாம சுகே மோக்ஷ சுகம் நாஸ்தி. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாருன்னா, அர்த்தகாம சுகம், இப்போ மோக்ஷ சுகங்கிறது பெரிய சுகமா. ஒன்ஸ் அதை ஆசைப்பட்டுட்டேன்னா அர்த்தகாம சுகத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் போகாது. சோ அர்த்த காமத்திலேயே ஈடுபட்டு இருந்தேன்னா மோக்ஷோங்கிற அந்த சுகத்தை அடையவே முடியாது ஒருத்தனால. அர்த்த காமத்துல திருப்தி வருமா மனுஷனுக்கு? இது வந்துடுதுன்னு. சோ அர்த்த காமே திருப்திக்கு நைவ பவதி. வைராக்கியம் பரமம் சுகம். விகத ராகம், இதுல பற்று இல்லாம இருக்கிறது தான் வந்து பெரிய சௌக்கியம். அதனாலதான் சன்னியாசிகளுக்கு வந்து யோசனை பண்ணி பார்த்தனா, அவ வந்து இது பண்ண மாட்டான். சன்னியாசி ஆயிட்டனா அவனுக்கு வந்து எந்த ரூல்ஸும் எந்த ரிச்சுவல்ஸும் அவனுக்கு கடமை கிடையாது அவனுக்கு. இப்போ பெரியவாள்லாம் பூஜை பண்றான்னா நமக்கு சும்மா காட்டி கொடுக்குறா, இப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா. எதுக்கு பூஜை பண்றோம்? பூஜை பண்ணனா கொஞ்சம் குணம் வந்து சத்வ குணமாகும். சத்வ குணமா இருந்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கொஞ்சம் கொஞ்சமா பகவான் பகவான் அந்த ஒரு எண்ணம் வர வர முதல்ல மிச்சவாளுக்கு கெடுதல் பண்ணாம இருப்போம். அதுக்கப்புறம் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவோம். தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா நிஷ்காமத்துக்கு போவோம். அப்படிங்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து இது கீதையை பொறுத்த வரைக்கும் மனசு கண்ட்ரோல் எப்படி பண்றது. மனசு கண்ட்ரோல் வந்து நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எல்லாத்துலயும் உண்மையா ஆசைப்படும். அதே மாதிரி பொய்யா மித்தியாச்சாரியாவும் இருக்க முடியாது. அப்ப நம்ம உண்மையா இருக்கணும்னா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். ஸோ பகவான் ஒரு மனுஷனுக்கு ஆலம்பனம் வேண்டி இருக்கிறதுனால பூஜை பண்ணிட்டே இருக்கிறதே அந்த பகவானை பத்திய எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வர 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 நமக்கு நல்லவா அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். புண்ணியம் பத்தி, புண்ணியம் பாவம் இதை பத்தி கொஞ்சம் பயப்படுவோம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் புண்ணியமாவது பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் புண்ணியமும் வேணாம் பாப்பமும் உண்டா, எனக்கு அந்த புண்ணிய பலன் கூட வேண்டாம்னு முடுறதுக்கு ஒரு வைராகியம் வரும். ஸோ அதனால தான் சன்னியாசிஸ்க்கு வந்து ஒரு சடங்குலாம் கிடையாது, அவளுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. ஆனா அதுதான் இவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார், ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். ஞான நிஷ்டா அதிகார பிராப்தே. நீ வந்து ஞான நிஷ்டா அதிகாரம்னா இதெல்லாம் விடுறதுக்கு முன்னாடி நீயே போய் இதெல்லாம் பண்ண முடியாது. அது இயல்பா தானே பழுத்து வேணும். அதுக்கு முன்னாடி கர்ம கர்த்தவியம் ஏவ. அதுக்குதான் சொல்ற, நம்ம தப்பா புரிஞ்சுட்டு எல்லாம் போய் சன்னியாசியானா எவ்வளவு நாள் இருக்க முடியாது. நிச்சயமா கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். கர்ம யோகங்கிறது வந்து ஞான பிராப்திக்காக ஃபர்ஸ்ட் சகாம தர்ம அனுஷ்டியாவியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நிஷ்காம தர்ம அனுஷ்டா இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ரியலா நம்ம வந்து அதுதான் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்றதுதான் கர்மயோகி. அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலா ஞானி ஆக முடியும். ஞானியானாலும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வேலை பண்ணிட்டு இப்படியே இருக்கலாம். மனசு, ஏன்னா ஃபுல்லாவே எங்க மனசு பத்தி தான். நம்ம ரியலா அவர் ஆல்ரெடி அந்த பஜகோவிந்தத்தை நல்ல காலமா ஃபர்ஸ்ட் பஜகோவிந்தத்தை படிச்சுட்டோம். ஸோ நம்ம ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ். என்னன்னா கோட் சூட் கூட போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனா மனசு அங்கதான் நமக்கு விஷயம். இந்த 2 ஸ்லோகமும் ரொம்ப முக்கியம், சேர்த்துதான் படிக்கணும். டைம் இருக்கா? ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், போவோம், பரவாயில்ல, இன்னும் இருக்கு. வேணா சாண்டிங் இன்னைக்கு விட்டுடலாம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்வ கர்மணி. எல்லாரும் சொல்ற இந்த விஷயம்தான். ஒரு அளவுக்கு எல்லாரும் கரெக்டா தான் சொல்லுவா, ஒரு சின்ன சின்ன மாற்றுதல் வரும், அவ்வளவுதான். சோ கர்மணி ஏவ அதிகாரக தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுஹு பூ மா தே சங்கக அஸ்து அகர்மணி. கர்மணி ஏவ அதிகாரக, இதுதான் கர்மயோக லட்சணம். ஏற்கனவே நம்ம சமதுக்கே சுமே பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இதுவும் வரும். இங்க வந்து 4 ஸ்டெப் சொல்றார். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனனை ஒரு வியாஜமா, தட் இஸ் ஒரு சாக்கா வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்றதா நம்ம வச்சுக்கணும். சோ கர்மணி ஏவ அதிகாரகங்கள என் சந்தி வந்திருக்கு. கர்மணி பிளஸ் ஏவ, ஏவ பிளஸ் அதிகார சவர்ண தீர்க்க சந்தி, அதிகாரக பிளஸ் தே சகார ஆதேச விசர்க சந்தி, மா பலேஷு கதாச்சன ஒன்னும் இல்ல, மா கர்ம பல ஹேதுஹு, ஹேத்துஹு பிளஸ் பூ ஹேத்துர்பூ, உக்காரத்துக்கு அப்புறம் விசர்கம் வந்ததுனால விசர்கா சேஞ்சஸ் டு ரேஃபா. மா தே சங்கக, சங்கக அஸ்து சங்கோஸ்து. அங்க வந்து அகாரம் பிளஸ் விசர்க்கம் பிளஸ் அகாரம் ஓ அவகிரக சின்னம்.
ஸோ வந்து உத்வம் விசர்கசிய உத்வம், அதுக்கப்புறம் பூர்வ ரூப சந்தி அப்படின்னு அர்த்தம் ரியலா. அஸ்து பிளஸ் அகர்மணி, அஸ்து அஸ்வகர்மணி அப்படின்னு வரும். என் சந்தி வந்திருக்கு திருப்பியும். ஸோ முக்கியமான ஸ்லோகம். இந்த முக்கியமான ஸ்லோகத்துல என்ன சொல்லலாம், 4 ஸ்டெப்பு. அவர் 4 ஸ்டெப்பா சொல்லியிருக்கார். என்ன சொல்றார், தே அதிகார கர்மணி ஏவ, உன்னோட அதிகாரம்னா கடமை, தகுதி, உனக்கு தகுதி. இப்போ இத வந்து அர்ஜுனனுக்கு சொல்றத எடுத்துட்டேன்னா, உனக்கு அவன் சொன்னால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாடுறேன், பிச்சை எடுக்கிறேன் எல்லாம் சொன்னான் இல்லையா. ஸோ அர்ஜுனனுக்கு சொல்றதே உனக்கு அதுல அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ற. நமக்கும் அதே தான் சொல்ற. தே அதிகாரக, அதிகாரனா அர்கதன்னு சொல்லுவோமே, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். தே அதிகார, உன்னோட எலிஜிபிலிட்டி எதுல இருக்கு, கர்மணி ஏவ, கர்மம் பண்றதுல இருக்கதா இருக்கு. கதாச்சன பலேஷு மா அஸ்து, கர்மம் பண்ணு, ஆனா பலத்துல எப்பவுமே ஆசை வைக்காத. ஏன் கர்ம பலன்ல ஏன் ஆசை வைக்காதன்னு சொல்றார், பர்பஸ் ஏன் சொல்றார் அப்படின்னா, கர்ம பல ஹேதுகு மாபூ, கர்ம பலத்துக்கு ஹேது என்ன, காரணமா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, நீ கர்ம பலத்தை என்ஜாய் பண்ணனா அப்போ திருப்பியும் வந்து ஒரு புண்ணியம் ஒரு பாபம், ஒரு புண்ணியம் ஒரு பாபம் ஆட் ஆண்டே வந்தானே என்ன வரும், பிறப்பு, புனர்ஜென்மம், ஜென்மனத்துக்கு ஒரு காரணம் ஆயிடும். அதுக்குதான் அவர் அப்படி சொல்றார். எதுக்காக சொல்றாரு பலத்துல ஆசை வைக்காது அப்படின்னா, நீ அதுல பகவானோட பிரசாதம் நினைக்காம நீ வந்து அந்த என்னால அப்படின்னு நினைச்சனா உனக்கு புண்ணியம் பாபம் எல்லாம் வந்துடும். தான கர்மம் பண்ணனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தானம்ங்கிறதே பேலன்ஸ் ஷீட் மாதிரின்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரிசீவர் ஆர்த்தே நம்மளோட விட்டு கொடுக்கறது என்ன அப்படின்னா நம்மளோட பணம் போறது இல்லையா, அது நமக்கு விஷயம். ஆனா என்ன சேரும், இது திருஷ்டமா பாக்கிறதே அப்படி தெரியாது. அதிர்ஷ்ட பலன் என்ன அப்படின்னு அந்த பக்கம் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஒரு அசட் ஒண்ணு வருது, என்னது, புண்ணியம். அந்த புண்ணியத்தையும் விட்டுணுங்கிறார் பகவான். தே சங்கக அகர்மணி மாஸ்து, சரி நான் இப்ப சொல்லிட்டேன்ல, உனக்கு கர்ம பலத்துல ஹேது வேணாம்னா நான் எதுக்காக வேலை செய்யணும்ப்பா, நான் வேலையே பண்ணல, எனக்கு புண்ணியமும் வேணாம் பாவம் வேணாம் அப்படின்னு சொன்னா கிடையாது. உன்னோட சங்கம் வந்து வேலை பண்ணாம இருக்கிற அந்த தமஸ் சுபாவத்துல கிடையாது. சோம்பலா இருக்காது, நோ சான்ஸ், நீ வேலை பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற. சோ தே நல்ல முக்கியமான ஸ்லோகம். தவ அதிகார, தேயி ஷஷ்டி விபக்தி, தவ யுஷ்மத் சப்தத்தோட அதிகார அர்ஹத. சோ இங்க ஞான நிஷ்டாயாம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் கூட அதேதான், ஞான நிஷ்டையில இல்ல. கர்மணி, என்ன கர்மணி, துர்லபே மனுஷ ஜீவனே விதித்தே கர்மணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட கர்மா வேற, உங்க ஒத்தொத்தரோட கர்மா ஒத்தொத்தருக்கு வேற. விதித்தே கர்மணினா நம்மளோட கடமைன்னு எடுத்துக்கலாம். உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த கர்மால துர்லபே, துர்லபே மனுஷ ஜீவனே நான் வேணுன்ட்டே எழுதிருக்கேன். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறப்பதல் அரிது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தமிழ்ல தெரியும் இல்லையா அந்த ஸ்லோகம். சோ இந்த மனுஷனோட இது கிடைக்கிறதுங்கிறது வந்து துர்லபம், கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட மனுஷ ஜீவன். ஏன்னா இந்த மனுஷ ஜீவன்ல தான் முக்திக்கு சாதனம். அதுவும் வந்து இந்தியால இருந்தா அது இன்னும் முக்திக்கு இன்னும் ஜாஸ்தி சாதனம் அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த துர்லபமான மனுஷ ஜீவன்ல விதிதே கர்மணியேவ தவ அதிகார ஹஸ்தி, உனக்கு என்ன விதிச்சிருக்கோ, இந்த உனக்கு என்ன விதிச்சிருக்குங்கிறது வந்து உங்க கான்சியஸ்க்கு தான் தெரியும். நம்மளோட ரோல் என்ன, நான் என்ன வேலை பண்ணணும், என்னோட கர்மா என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவளுக்கு தெரிஞ்சுக்க அந்த விஷயத்துல தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நமக்குன்னு இப்போ வந்து சொசைட்டில இந்த விதித்தே கர்மணியில இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். லாவை வந்து ஃபாலோ பண்றது கூட நம்ம சொல்லலாம். சத்தியம் வத தர்மம் சர, அந்த ஜென்ரல் எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்கிற கர்மமும் அதுவும் உண்டு. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார், சமூகம்தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற. அடுத்த இதுலயே வந்துடும் நினைக்கிறேன் இன்னைக்கு அதான் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் தீஸ் டுகெதர். கதாச்சன பலேஷு, எப்பவுமே பலத்துல, என்ன பலத்துல, லௌகீக விஷய பலேஷு திருஷ்ணா, லௌகீக விஷயத்துல கிடைக்கிற அந்த பலன்கள்ல திருஷ்ணானா ஆசை, பேராசை, அந்த ஆசையை விட்டுடுங்கிற. என்னத்துல ஆசை வைக்கணும், மோட்ச பிராப்தி. மோட்ச பிராப்திக்கு என்ன பண்ணணும், வேலை பண்ணணும், இது என்னால பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணணும். அதுல வந்து நம்ம ஆசை வைக்க கூடாது. கர்ம பல கேத்து ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, கர்ம பல கேத்து என்ன ஆயிடும், ஜென்மத்துக்கு ஒரு வழியா போயிடும். அதனால அது வேண்டாம் அப்படிங்கிற. சோ இது முக்கியமான ஸ்லோகம். என்ன இதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு, போட்டு வச்சிருக்கேன், வேற வழி இல்லை. சோகம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்துக்கு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டேன்னா, சோகத்துக்கும் மோகத்துக்கும் நிவிருத்தி, மோட்ச பிராப்தி. சோகமும் மோகமும் போடுனா மோட்சம் தான். மோட்ச பிராப்திக்கு வந்து
அதுக்கு அல்டிமேட் காரணம் என்ன? ஞானம். ஞானம் தான் காரணமா இருக்கு. ஞானமேவ காரணம் பவதி. ஸோ எல்லா தர்மங்களும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தர்மம் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டனா லோக ஸ்ரேயசார்த்தம். இந்த உலகம் சேமமா இப்படி நடந்தாதான் எல்லாமே ஒரு நியமத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வந்தாதான் வாழ்ந்தாதான் உலகமும் ஸ்ரேயஸா இருக்கும். ஈவன் பிளானட்ஸ், ஈவன் சூரியன் கூட ஒரு நியமத்துக்கு தான் இருக்கு. அந்த ஒரு நாள் ஒரு சின்ன ஷேக் வந்தாலே பூமி நம்மளால தாங்க முடியல. ஸோ எல்லா தர்மமும் எப்படி நடக்கணும்னு விதிச்சிருக்கோ அப்படிதான், அதுக்காக தான் இருக்கு. நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் தான் ஞானத்துக்கு வழி. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மோட்ச பிராப்திக்கு என்ன வழி அப்படின்னு? ஞானம் தான் ஒரே வழி. சங்கராச்சாரியரை பொறுத்த வரைக்கும் ஞானத்துக்கு போற ரூட்டு தான் கர்ம யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஸோ நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் என்னத்துக்காக அப்படின்னு கேட்டா அந்த நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துனால ஞானம் வரும். ஞானாய கல்பதேன்னா தானே மாறிடும், பரிணாமம் பவதி. சகாம தர்ம அனுஷ்டானம் அப்ப நம்ம காமத்துக்காக பண்ற தர்ம அனுஷ்டானம் பந்த காரணம்னு என்ன அர்த்தம்? திருப்பியும் ஜென்மம் தான். கர்ம பல இச்சையா புனக ஜென்ம ஏவ. நம்ம இதுல ஒரு இச்சை நமக்கு இருந்ததுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ற விஷயத்துக்கு நமக்கு இங்க இமீடியட் பலன் ஒரு விதத்தை நம்ம ஆசைப்படுறதுனால அது திருப்பியும் நமக்கு ஒரு ஜென்மத்தை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சகாம தர்ம அனுஷ்டானே பிராப்த பலம் அபி ஈஸ்வர பிரதானம் இது சிந்தனீயம். அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொன்னேன், சாப்பாடு டெய்லி சாப்பிடுற சாமிக்கு படைச்சிட்டு பகவானோட பிரசாதம் சாப்பிட்டேன்னா அப்போ அது இது கர்மயோகம் ஆயிடுது. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? இதே மாதிரிதான் நம்ம எல்லா வேலையும் பகவானே இன்னைக்கு நல்லபடியா நான் ஃபுல் எஃபிஷியன்சியா ஒர்க் பண்ணணும், அந்த எல்லாமே அப்படி நான் ஒர்க் பண்ணா உன்னோட பிரசாதம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பண்ணணும். அந்த காலத்துல நமக்கு எல்லாமே அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா. இப்பதான் எல்லாம் போயிடுச்சு. சோ சகாம தர்ம அனுஷ்டானே பிராப்த பலம், அதுல கிடைச்ச ஒரு பலம்னா இருந்தா கூட ஈஸ்வரோட பிரசாதம் அப்படின்னு மனசுல நம்ம நினைக்கணும். அப்போ ஏன் அப்படி சொல்ற? இன்னொன்னு சொன்ன அகர்மணி சங்கக மாஸ்து அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றேன்னா நம்ம சரீரத்தை நம்ம ஞானமே வந்துருத்துன்னே வச்சுப்போம். நமக்கு தினப்படி எழுந்து குளிச்சு இது சாப்பிட்டு டாய்லெட் போகின்னு இப்படி தினப்படி கர்மா இருக்கே, அது பண்ணிதானே ஆகணும். ஸோ அது பண்றதுக்கும் நமக்கு எவ்வளவு பணம் தேவையா இருக்கு. அந்த பணத்தை தேவையானா நம்ம சம்பாதிக்கிறது தர்ம வழியில சம்பாதிக்கணும். அந்த தர்ம வழியில சம்பாதிச்சாலும் நம்ம நியாயமான ஆசைகளை தீர்த்துட்டு இது பகவானோட பிரசாதம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். சரீர ரக்ஷணார்த்தம் அப்படி லௌகீக கர்மா அவசியம். ஏன்னா சரீரத்தை ரக்ஷணம் பண்றதுக்காகவாது நம்ம, ஏன்னா இங்க நோபடி கேன் டை ஆன் தர் ஓன். சூசைட் இஸ் நாட் அலௌட் ஆஸ் பர் நம்ம சாஸ்திரங்கள்ல. ஸோ அதுக்காக ஞானம் வந்துட்டு போறேனாலும் உனக்கு திருப்பி பிறப்பு தான் கிடைக்கும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா நம்ம சரீரத்தை நம்ம எல்லாமே ஞானமே வந்தா கூட அந்த எல்லாரும் பெரியவாள்லாம் இருக்காளே, ஏன்னா லௌகீக கர்மம் பண்ணாதான் அந்த சரீர ரக்ஷணம் பண்ணணும் இல்லையா? அந்த சரீரமேவ கலு தர்ம சாதனம் அப்படின்பா. இந்த சரீரத்தை வச்சுன்னு தானே நமக்கு தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். இந்த தர்ம சாதனத்தை ஃபாலோ பண்ணாதானே நமக்கு மோட்சத்துக்கு வழி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பகவான் ரொம்ப கிளியரா சொல்றார். சொல்றார் அக்கர்மணி அப்படி ந சங்ககா அஸ்து அப்படின்னு 4வது பாயிண்ட் சொன்னார் இல்லையா? யுத்தம் நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன பாத்தியா, அது தமசு. அது நைசா எஸ்கேபிசம். அது எத் உக்தம் நீ சொன்னியே, அதுல இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு அவனுக்கும் சொல்ற, நமக்கும் சொல்ற. ஸோ எனக்கு எதுவுமே வேணாண்டா, ஆளை விடுங்க, ஒதுங்கி இருக்கேன்னா முடியாது. ஏன்னா நீ டே டு டே நீ பண்றதுக்கே உனக்கு எல்லாம் தேவையாதான் இருக்கு. அதனால நீ எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறார். இங்க தே அதிகாரக தவ ஷஷ்டி விபக்தி, அதிகாரக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கர்மணி சப்தமி விபக்தி ஏவ அவ்யயம், கதாச்சன அவ்யயம், பலேஷு 7.3 மா அவ்யயம், கர்ம பலஹேத்துகு 1.1 மா அபு. மான்னு சேர்ந்து வந்தனா ஆக்சுவலி லுங்குல அபுன்னு வரும், ஆ போயிட்டு மா வந்தனா அப்படி வந்துடும் அந்த ஃபார்மு. தே ஷஷ்டி விபக்தி, தவ சங்கக 1.1, அகர்மணி 7.1, மா அவ்யயம் அஸ்து. ஐ திங்க் இதுல மேல சொல்லறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு இருக்கேன். கர்ம பலம் கர்மணக பலம், மிச்சம் எல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால நான் இங்க ஸ்கிப் பண்றேன். மா சங்கக அஸ்து அகர்மணி. ஓகே, ந கர்மணி அகர்மணி. ஸோ இது இன்னும் ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தை ஐ வாண்ட் டு ஃபினிஷ். அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு, இது ரெண்டும் சேர்ந்துதான் அர்த்தம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்தயோகோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. இது எனக்கே வாயில நுழையல.
யோகஸ்தக குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தையோகோ சமக பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. ஏற்கனவே சொன்ன நமக்கு தெரியும் யோகம்னா என்னன்னு சொல்றீங்க. நீ எப்படி பண்ணணும், யோகம்னா என்ன. யோகஸ்தக குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா ஒன்றும் இல்லை, சித்தி அசித்தையோகோ சமக பூத்வா சமோ பூத்வா, அங்க மட்டும்தான் விசர்க உத்வம் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை பகவான் புண்ணியத்துல. சரி, ஹே தனஞ்சய அப்படின்னு கூப்பிடுறார். திருப்பி அவன்கிட்ட சொல்றார் சங்கம் தியக்த்வா, அவனுக்கு மட்டும் இல்ல நமக்கும். சங்கம் தியக்த்வா, சங்கத்தை விட்டு. அப்படின்னா எதுல சங்கத்தை விடணும் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாமே அந்த பற்றுன்னு சொல்வோம்ல, அதுதான் சங்கம். அதை விட்டுட்டு சித்தி அசித்தையோகோ, சித்தினா நமக்கு கிடைக்கிற ஃபேவரபிள், நம்ம ஏதோ ஒரு வேலை பண்றோம் அதுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட், அசித்தையோகோ அது அன்ஃபேவரபிள் ரிசல்ட். அந்த ரெண்டு விஷயத்திலையும் சமக பூத்வா, ரொம்ப சமமா இருந்துட்டு, யோகஸ்தக யோகே திஷ்டதி இது யோகஸ்தக, என்ன யோகம், கர்மயோகம். கர்மயோகத்துல இருந்துட்டு கர்மாணி குரு, வேலையே பண்ணு அப்படிங்கிற. யோகம்னா என்ன, சித்தி அசித்தையோகோ சமத்துவம், ஃபேவரபிள் ரிசல்ட் அன்ஃபேவரபிள் ரிசல்ட், இதுல சமத்துவம் சமபாவம், இதுதான் யோக உச்சியதே. அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிற. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சமதுக்கே சுகதுக்கே சமே கிருத்வா, அது எப்பவுமே மாத்தி தப்பா சொல்றேன், சுகதுக்கே சமே கிருத்வா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் இங்க திருப்பியும் சொல்வேன். யோகத்தோட லட்சணம் என்ன, சித்தி அசித்தையோகோ சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோகஸ்தக அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், கர்ம யோகஸ்தக, கர்ம யோகத்துல இருந்துட்டு. இதே மாதிரி கர்ம யோகத்துல இன்னொன்னு ஒரு பாயிண்ட் டீக்கால எல்லாரும் சொல்றா, நான் அதை விட்டுட்டேன். கர்மணி ஏவ அதிகார ந பலேஷு அப்படிங்கிறதே, அந்த கர்மணி ஏவ அதிகாரக அப்படிங்கிறதே, அப்போ நம்ம அந்த பலன் ஃபுல்லா வேணும்னு நினைச்சுதான் காரியத்தை பண்ணணுமா. தட் இஸ் என்ன சொல்ல வரோம்னா, இன்வால்மெண்ட் 100% இருக்கணும். பலத்துல ஆசை இல்லைனால நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதே இதுக்காக தான் நான் இந்த வேலையை பண்றேங்கிற அந்த டெஃபினேஷன்ல ஒன்றும் டவுட் இல்லை. அந்த இடத்துல பல இச்சா மாதிரி தான் இருக்கணும். ஆனா அந்த ரிசல்ட்டுக்கு போது அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட் அன்ஃபேவரபிளாவோ ஃபேவரபிளா இருந்தாலும் அங்க பக்குவம் இருக்கணும். ஆனா வேலை பண்றதே ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும், அதுல டவுட் கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இங்க யோகஸ்தக கர்ம யோகஸ்தக அப்படின்னு போட்டிருக்கு எல்லாம். அப்போ கர்மயோகத்துல பண்றதுன்னா எப்படி நம்ம பார்த்தோம். அது எப்படின்னா ஈஸ்வரார்த்தம், ஈஸ்வரனோட அர்ப்பணம் அப்படிங்கிற புத்தி இருக்கணும். அந்த ஈஸ்வர அர்த்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சமூக அர்த்தம். சமூகம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாமே சொசைட்டி பேஸ்டா தான் இருக்கு. எல்லாமே குட்டி குட்டி மைக்ரோ லெவல்ல பார்த்தா ஒரு கண்ட்ரின்னு எடுத்துட்டு அப்புறம் உலகத்துக்குன்னு ஒண்ணு, அப்புறம் பிளானட்ஸ், அப்படி போறது. எல்லாத்துக்குமே ஒரு நியமம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எது பண்ணாலும் சமூகம், அதனால்தான் ஒரு காமன் ரூல்ஸ்ல நிறைய சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்னு இருக்கு இல்லையா. நம்ம பண்றது மறைமுகமா நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. நம்ம போய் விவசாயம் பண்ணல, ஆனா நம்ம மறைமுகமா நம்ம பணத்தை கொடுக்குறோம், விவசாயம் நடக்கிறது, அவள்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸுமே மொத்தமா பார்த்தோன்னா ஒரு சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எக்கானமியை மறைமுகமா நம்ம இது பண்றோம் இல்லையா. அப்போ யோகஸ்தகனா கர்ம யோகத்துல இருக்கணும். கர்ம யோகத்துல இருந்தா என்ன பண்ணணும், பலன்ல ஆசை வைக்கக்கூடாது, ஆனா 100% இன்வால்மெண்டோட போடணும், ஈஸ்வரனுக்குன்னு பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த புத்தி வரும். ஈஸ்வரன்னா இங்க யாரு, ஈஸ்வரன் சமூகம் தான். நல்லபடியான ஒரு சமூகத்துக்கு நம்ம மனசை வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. சங்கம் தியக்த்வா, சங்கரம், இதுதான் சூப்பர். இதுல ஈஸ்வரனுக்காக பண்ற ஒரு காரியம், நம்ம இந்த தப்பு நிச்சயம் பண்ணுவோம் சரியா. பகவான் என்கிட்ட கருணை வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு டயலாக் விடுவோம், அந்த டயலாக் கூட கூடாதுங்கிறார். சங்கம் தியக்த்வானா என்ன சங்கம், பற்று இல்லாம இந்த பற்ற கூட விடுங்கிறார். ஈஸ்வரார்த்தம் கிருத கர்மணி அபி, நீ பகவானுக்காகவே அந்த வேலையை செய்யறல்ல, அதுல பகவான் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு. பகவான் ஏன் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம பண்றதுனால பகவான் நம்ம கொடுக்க போற அந்த நைவேத்தியத்துல பகவான் சாப்பிடாம இருக்காரா, சந்தோஷப்பட்டு போறாரா. உடனே நமக்கு பூஜை பண்றதோட அதானே பகவான் சந்தோஷப்படுத்தணும். ஆனா அது சந்தோஷம் ஆகுறதுங்கிறது உண்மைதான். இப்ப அக்னி காரியம் பண்ணி யாகம் பண்ணனா இந்திரன் சந்தோஷமாகி மழை கொடுக்குறான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நான் இது சந்தோஷப்படட்டும் நீங்க பண்றதே உங்களுக்கு நான் பண்றேங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகுது இல்ல, அது இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இங்க 100% மைண்ட் கண்ட்ரோல் தான்,
ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மனசு நமக்கு என்ன நினைக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீ ஈஸ்வரனுக்காக பண்ற வேலையில கூட சந்தோஷப்படட்டும் பகவான் அப்படின்னு நினைச்சா காலி. அது கூட பண்ணாதேங்கிற ஆதிசங்கராச்சாரியர். அதுல கூட முன்னாடி ஸ்லோகத்துல அதுல கூட அப்படி சொன்னார். சித்தி அசித்த யோகால அதே மாதிரி ஒரு சொல்ல மறந்துட்டேன். சித்தி அசித்தில மோட்சம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்த மோட்சத்துல வந்து சித்தியோ அதுலயே சித்தி கிடைச்சாலோ தட் இஸ் ஞானம் நிஜமாவே வந்துடுது அப்படின்னாலோ, மோட்சம் வரல எனக்கு அந்த ஞானம் வரல அப்படின்னு கூட நீ நினைக்காத அப்படின்னு அவர் அதுல போட்டிருக்கார். சோ அதுதான் யோகம் அப்படிங்கிறார். இப்போ ஆஹா எனக்கு மோட்சம் வந்துடுச்சு நினைச்சா நீ ஃபெயில் ஆயிட்ட. ஏன்னா அப்போ உனக்கு அந்த பாவம் வந்துடுறதுனாலே நீ காலி. சோ அதுல சித்தி அசித்த அது ரெண்டு விஷயத்துல கூட நீ வந்து சமத்துவமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சோ யோகம் அப்படின்னா என்ன? கர்ம யோகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். கர்மணி சமத்துவ ரூபம் அதான் டெஃபினிஷன். நம்ம பண்ற கர்மணி வேலையில சித்தி அசித்த யோகம் ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ரிசல்ட்டுக்கு சமத்துவ ரூபம் தான் யோகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து என்ன பலன் அதுல கிடைக்கிறது அப்படின்னா, உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஞானத்துக்கு போயிடுறோமா? என்ன இல்லை. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா சித்த சுத்தி, மனசு வந்து சுத்தமாகுது. அந்த சுத்தி வந்தனா ஆட்டோமேட்டிக்கா ஞானம், ஞானமேவ பலம். இதுக்கு பலன் என்ன? சித்தி. ஓகேயா? சோ அந்த இங்க போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஞானம் வந்தா கூட அதுல கூட சமபாவ எனக்கு வந்துடுது அப்படின்னு அந்த விஷயம் கர்வம் கூட வர முடியாது. கர்வம் வந்துச்சுன்னா நீ உனக்கு வரலன்னு அர்த்தம். அதுதான் சொல்வா, யாருக்கு வந்து கிடைச்சிருது எனக்கு வந்து ஞானம் வந்துடுது எனக்கு பகவான் இது வந்துடுதுன்னு நினைக்கிறாளோ அவளும் ஃபெயிலியர் கேஸ் தான். அப்படியே நம்ம பெருமையா நினைக்க கூடாது. பகவான் பிரசாதம் எனக்கு ஃபுல்லா இருக்கு நம்ம நினைக்கலாம், அது தப்பு கிடையாது. பிரசாதம் வந்துருதுன்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் பண்ண பூஜையில பகவான் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட கூடாது. அதனால பகவான் சந்தோஷப்பட்டு எனக்கு கொடுக்கட்டும்னு நினைச்சா வியாபாரம் எல்லாம் ஆயிடுறது இல்லையா? அந்த ஆட்டிடியூட் கூட இருக்கக்கூடாது. எதுக்கு? யோகத்துக்கு. நமக்கெல்லாம் இருந்தா பரவாயில்ல, ஏன்னா நம்ம இன்னும் சகாம தர்ம அனுஷ்டாயில்தான் இருக்கோம், அதனால நமக்கு பரவாயில்ல. பட் இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா இவ்வளவு விஷயம் நம்ம தாண்டி போனாதான் முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 2 minutes, சாரி ரொம்ப டிலே ஆயிடுச்சு. யோகஸ்த அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவசனம். ஸ்த அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திஷ்டதி அப்படின்னு அர்த்தம். கிரகே திஷ்டதி இது கிரகஸ்தக, அது யோகே திஷ்டதி. இங்க கர்ம யோகேன்னு எடுத்துக்கணும். பிரதம விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. குருங்கிறது லோட்லக்காரம் மத்தியம புருஷன், பண்ணு அப்படின்னு அர்த்தம். கர்மாணிங்கிறது இங்க வந்து கர்மாணி சங்கம் தியக்துவா இங்க பார்க்கணும். சங்கம் தியக்துவா அப்படிங்கிறதுனால இங்க கர்மாணிங்கிறது திவ்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, சங்கமும் திவ்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, த்விகர்மத்துல வருது. தியக்துவா தியஜ் நேத்தி பார்த்தோம், இக்துவா பிரத்தியம் இல்லையா? தியஜ் பிளஸ் இக்துவா தியக்துவா. தனஞ்சய, அவன் பேர் ஏன் தெரியுமா தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனன் சொல்றோம். சக தனம் ஜெயதி, அவன் வந்து பணத்தை சம்பாதிக்கிறான் அப்படின்னால அவன் எங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாரையும் வின் பண்ணி எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி ஆளவன். ஸோ அவனுக்கு எப்பவுமே வெற்றி தான் அவனுக்கு. தனஞ்சய அப்படிப்பட்ட அவன் தான் சப்தமி சம்போதன பிரதமா விபக்தியில இருக்கு. சித்தி அசித்தயோகோ, சித்தி ச அசித்தி, சித்தி அசித்தே, சித்தி ச சித்தி சித்தின்னு தான் வரும். அதுல ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறதே இது வந்து இகாராந்த சப்தம், ஃபெமினைன் ஜெண்டரா வருது. அந்த ரெண்டுக்கும் வந்து ஷஷ்டி விபக்தி டூயல்ல இருக்கிறதுனால சித்தயோகோ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஏன்னா சித்தி அசித்தி அப்படின்னு சேர்த்து வரும். இதோட ஷஷ்டி விபக்தி தீவச்சனம் சித்தி அசித்தயோகோ அப்படின்னு வருது. சமக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்கதான் பூத்வா, சமக பூத்வா அப்படிங்கிறதே கொஞ்சம் வந்து இந்த டூயல் வராது. ஐ மீன் செகண்ட் விபக்தியில வராம இந்த மாதிரி வந்திருக்கு. நேத்தி ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தோம், அந்த மாதிரி இங்கேயும் வந்திருக்கு. சமத்துவம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், யோக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உச்சியதேங்கிறது கர்மணி பிரயோகத்துல இருக்கு. வச்சுங்கிற தாத்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு சென்டென்ஸ். அதுதான் யோகம்னு சொல்லப்படுகிறது. இட் இஸ் கால்ட் அஸ் யோகா அப்படின்னு சொல்லியிருக்கு.